நிறைய வீட்டுல பாத்துருக்கலாம், அந்த டைல்ஸ் போல டைல்ஸ் மேல வந்து வெயிட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த டைல்ஸ் எதுக்கு வெயிட் வைக்கிறாங்க, என்ன காரணம், இவ்வளவு காசு கொடுத்து வாங்க, அது மேல எது கொண்டு பொருள் வெயிட் கொண்டு பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். எதுக்காக டைல்ஸ் மேல வெயிட் வைக்கிறோம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து 4x2 டைல்ஸ் மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்றோம். 4x2 6x4 அந்த மாதிரி யூஸ் பண்றோம். அந்த மாதிரி யூஸ் பண்றது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, 2x2 யூஸ் பண்றது இல்ல. 2x2ல மேக்ஸிமம் பெண்ட் கம்மியா வரும். இந்த 4x2 யூஸ் பண்ற பார்த்து என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டைல்ஸ் இந்த கார் வந்து இதை எடுத்து பார்த்தோம்னா லைட்டா ஒரு பெண்டு தெரியும் சென்டர்ல. இந்த பெண்டு வந்து நம்ம வந்து டைல்ஸ் மட்டமா லேயிங் பண்ணாலோ, டைல்ஸ் வந்து மட்டமா லேயிங் பண்ணாலோ இது பண்ணாலும் போகாது. அது மேல நம்ம கண்டிப்பா வந்து ஒரு வெயிட் வந்து லேயிங் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து நம்ம வந்து வெயிட் வச்சா மட்டும், டைல்ஸ் வந்து மட்டமா லேயிங் பண்ணிட்டு இந்த மாதிரி வெயிட் வந்து நம்ம டைல்ஸ் மேல வச்சா மட்டும்தான் அந்த பெண்டு வந்து வெயிட்டுக்கு வந்து லோட் ஆகி கீழே வந்து ஃப்ளோர்ல வந்து அமுங்கும். அப்பதான் டைல்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த சவுண்ட் வராம கிராக் அதாவது ஏதாவது பொருள் இருந்தாலும் உடையாம கிராக் இல்லாம வரும். அப்பதான் வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். இந்த வீடியோ நான் இந்த தகவல் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.